இன்று மாலை புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் எழில்குமார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் இன்றைய தினம் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ மேற்கொள்ள உள்ளார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வரும் அவர் சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரிக்கு இன்று மாலை 4:15 மணி அளவில் வருகிறார். புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக அஜந்தா சிக்னல் வரும் அவர் இங்கு 30 வேட்பாளர்களை, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகிய வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார். பின்னர் இங்கிருந்து அஜந்தா சிக்னலில் இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரை காமராஜர் சிலை அருகே இந்த ரோட் ஷோ முடிவருகிறது. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் இந்த ரோட் ஷோவில் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் செல்லும் அந்த திறந்தவெளி ஜீப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். இதேபோல் இந்த ரோட் ஷோவில் பிரதமரை பார்க்க வருபவர்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட உள்ளனர். மேலும் பிரதமர் வருகையொட்டி பிரதமர் செல்லும் சாலைகளில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளது. இதேபோல் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. பாரத பிரதமர் வருகையை ஒட்டி இந்த பகுதி முழுவதுமாக 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ